என்னாச்சு அகிலா? இது மேல எழுதி இருக்கிறது? அத நான் தாமா எழுதினேன். அது பெரிய சிங்கப்பூர் பொம்மையை பரிசா கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்காக அப்படி எழுதினம்மா. நன்றி சொல்றதுக்கு காதல் சின்னம் போட்டுதான் எழுதுவியா? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? ஆஹா, என்ன தப்பு பண்ணேன்னு என்கிட்டயே கேக்குறியா? ம். என்ன இது? இது மேல என்ன எழுதியிருக்க? நான் இல்லம்மா. இதுதான் நீ நன்றி சொல்ற லட்சணமா? உன் மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்வதி. ஐயா, அது வந்து நான் அது வந்து என்னடி என்ன பெரியவங்க கேட்டுட்டு இருக்காங்க? ஐயா அம்மான்னு மனச மாத்த பாக்குறியா? அம்மா, நீ சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாய முடு. ஏய், நீ என்னடி சொல்றது? நாங்க என்னடி கேக்குறது? எங்களை என்ன பைத்தியக்காரங்க நினைச்சியா? பைத்தியக்காரங்க நினைச்சியா? சொல்லுடி, சொல்லு. வேண்டாம் வனஜா, நிறுத்து. அவளை அடிக்காத, இங்கேயே கொன்னுடு. ஏன் ரிவால்வர் எங்க? ஆதி மேல கண் வச்ச இவ என் கண் எதிரிலேயே கண்ணை மூடணும். எங்க ரிவால்வர்? நான் இவளை இங்கேயே சுட்டு கொல்லணும். ஏன் ரிவால்வர் எங்க? எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேன்க்கா.
கூடாது, இருக்கவே கூடாது. இல்லம்மா, இல்ல. சுட்டுடு. நீ செத்து போ. அகிலா, அவசரப்படாத. இந்த ஆளு நான் சொல்றத கேளு அகிலா. வீட்ல ரத்த கலரி வேண்டாம். என் பேச்ச கேளு அகிலா, ப்ளீஸ். ஆமாக்கா. சுந்தரண்ண, அம்மா உங்களை உடனே கூட்ட சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க. அம்மா, என்னம்மா நடந்தது? என் பொண்ணு என்னம்மா தப்பு பண்ணா? உன் பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறல்ல? அவ பண்ண தப்ப மட்டும் சொன்னோன்னா உன் இதயமே நின்னு போயிடும் சுந்தரம். வாய்க்கு வாய் சொல்லிப்பியே விசுவாசம் விசுவாசம்னு. அப்படி 25 வருஷமா இந்த வீட்ல வேலை பார்த்ததுக்கு எங்க அக்காக்கும் மாமாக்கும் சம்மந்தி ஆக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, ஏய், ஆஃப்டர் ஆல் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற டிரைவர் நீ எனக்கு ச்சே. ஐயோ, என்ன தப்பு பண்ண பார்வதி? ஆ? திரும்ப திரும்ப அவகிட்ட ஏன் கேக்குற? என்கிட்ட கேளு. ஆதிய பிராக்கெட் போடுறதுக்கு உன் பொண்ணு காதல் அம்ப விட்டுருக்கா. பாத்தியா? ராமர் பொம்மைக்கு கீழே பெரியய்யான்னு எழுதி, சீத்த பொம்மைக்கு கீழே பார்வதின்னு எழுதி, நடுவுல ஆட்டின் போட்டு காதல் அம்பு விட்டுருக்கா உன் பொண்ணு. இந்த முகரக்கட்டுக்கு எங்க ஆதி கேக்குதா? இல்லப்பா, இல்ல. நான் சொல்றது நம்புங்கப்பா. நான் எதுவும் பண்ணலப்பா. ஒரு புல்லட், ஒரே ஒரு புல்லட், இந்நேரம் இவ கதை முடிஞ்சிருக்கும். உங்க ஐயா என்ன தடுத்து உன் மகளுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கார் சுந்தரம். அவ இனி என் கண்ல படக்கூடாது. கூட்டிட்டு போ. இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு. நாளைக்கு காலையில பொழுது விடியும் போது நீங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏய், அதான் அக்கா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அம்மா ஐயான்னு? போங்க வெளிய. போலாம் வா. பேசாத, ஓ உயிர் போயிடும். பேசவா வா. அப்பா, அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா, 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 என்ன நம்புங்கப்பா. பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொன்ன உடனே ஒண்ணுமே கேட்காம அப்பன் கூட்டிட்டு போறான்னா அப்பா மனசுலயும் ஏதோ திட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். அக்கா, எல்லாரும் கேளுங்க. இங்கே இப்போ நடந்த விஷயம் எது
எது நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேனோ அது நடந்து போச்சு சாவித்திரி. இத்தனை நாளா நம்ம பார்வதியை நினைச்சு நான் மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தேன் சாவித்திரி. ஆனா இன்னைக்கு என் தலையில அவ நெருப்ப அள்ளி கொட்டிட்டா சாவித்திரி. இருபத்தஞ்சு வருஷமா நான் காப்பாத்தி வச்சிருந்த நல்ல பேருக்கு இன்னைக்கு கடங்க வந்துடுச்சு சாவித்திரி. விசுவாசத்துக்கு என்ன உதாரணமா சொல்லிக்கிட்டு இருந்த அகிலா அம்மா இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்க சாவித்திரி. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சாவித்திரி. அழாதீங்கப்பா, அழாதீங்கப்பா. அப்பா அப்பா அழாதீங்கப்பா. அப்பா அழாதீங்க. அப்பா, காலையில சமைச்ச சாப்பாடு அப்படியே மிச்சம் இருக்குப்பா, சாப்பிடலாம் வாங்கப்பா. கணேசா, நீ பசி தாங்க மாட்ட, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது தான்க்கா, ஆனா எனக்கு சாப்பிடவே தோணல. எனக்கு சாப்பாடு வேண்டாம்க்கா. அப்பா அழாதீங்க. அம்மா என்ன அம்மா, வாய் நிறைய அப்படி கூப்பிட்டுட்டு மனசு நிறைய துரோகத்தை வச்சுட்டு இருக்கியா நீ? பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொன்ன உடனே ஒண்ணுமே கேட்காம அப்பன் கூட்டிட்டு போறான்னா அப்பா மனசுலயும் ஏதோ திட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். உங்களை கை பிடிச்சுக்கணும், உங்க நெஞ்சில தலை சாஞ்சுக்கணும் நான் எப்பவுமே நினைச்சதில்ல பெரிய. மனசுல உங்களையும் கழுத்துல இந்த தாலியையும் சுமந்துகிட்டு என் கடைசி காலம் வரைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்துடணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஆசைக்கு என்ன பேர்னு எனக்கு சொல்ல தெரியல பெரிய. என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தி என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி ஊருக்கு என்ன புது மனுஷியா காட்டின உங்களை என் மனசுக்குள்ள
கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். என் உயிர் போற வரைக்கும் உங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு உங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் இப்போ உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு போகணும்னா அது என் உயிர் போன மாதிரி தானே பெரியய்யா. நடப்பணுமா? நான் இந்த வீட்டு வாசலை தாண்டி போறதை விட எங்கேயோ உயிரை விட்டுட்டு போனமா போனா நீங்க இருக்கிற இடத்துலயே உயிரை விட்டு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் பெரியய்யா. நான் போற பெரியய்யா. மனசு நிறைய துரோகத்தை வச்சுட்டு இருக்கியா நீ? என்னாச்சு? அக்கா உள்ள தாப்பால் போட்டுருச்சா? அக்கா அக்கா இங்கேயே கொன்னுடு. அக்கா கொஞ்சம் கதவு தரக்கா. அக்கா நான் என் ட்ரெஸ்ல எடுத்து மடிச்சு வைக்கணும்க்கா. இப்ப எதுக்கு நீ கதவு தாப்பால் போட்டிருக்க? அக்கா அக்கா இதுதான் நீ நன்றி சொல்ற லட்சணமா? அக்கா கதவு தரக்கா. அக்கா நான் என் துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும். அக்கா அக்கா நான் கத்துறது உன் கால்ல விழுதா இல்லையா? அக்கா அக்கா என்னடா கணேசா, என்ன என்னாச்சு தெரியலப்பா. அக்கா உள்ள தாள் போட்டுச்சு போல. இரு. பார்வதி, பார்வதி, பார்வதி. அக்கா அக்கா கதவு தரக்கா. பார்வதி கதவை தர. பார்வதி, பார்வதி, அம்மா பார்வதி. பார்வதி, 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 அம்மா பார்வதி.